கண்டஸ்டன்ட்ஸுங்க கூட வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறானுங்க பாருங்க. இவனுங்கள மாரி ஒரு மங்குனிங்கள, முட்டாளுங்கள, தற்குறிங்கள நான் பார்த்ததே கிடையாது எதுலயுமே. அமித் ஒரு டெசிஷன் எடுக்குறாரு. சரி அவரு தான் ஸ்ட்ராங்கா இல்ல. இவங்கலாம் சேர்ந்து இந்த வாய்ப்ப பயன்படுத்த வேணாமா உங்களுக்கு? நீங்க இதெல்லாம் கப்ப ஜெயிக்கணும்னு வந்திருக்கீங்களா இல்லையா? பார்வதின்ற ஒருத்தங்க சிங்கிள் ஹேண்டடா அவங்களலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு கன்டென்ட்ட குடுத்துட்டே இருக்காங்க தினம் தினம். பிளஸோ, மைனஸோ, குட்டோ, பேடோ, அக்லியோ ஏதோ ஒண்ணு. கன்டென்ட்ட குடுத்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேப்டன் முடிவெடுத்து, இந்த இவங்களும் பேசக்கூடாது. பார்வதி அண்ட் கமருதீன் பேசிக்காம இருக்கணும் இந்த வாரம் ஃபுல்லா இதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட். நீங்க உங்கனால எங்க எல்லாருக்கும் முட்டை கட் ஆயிருச்சுன்றாரு. சூப்பர் மேட்ரு. அது அவரால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. சரி இந்த கண்டஸ்டன்ட்டா ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா, வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. ஆமா, அவர் சொல்றது தான் கரெக்ட். என்ன என்ன நீங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஒரு கலவரத்த உண்டாக்கி வெறித்தனமா அவங்களுக்கு அகைன்ஸ்டா போயிருந்திருக்கலாம். பார்வதிய அமுக்கி உட்கார வைக்க வாய்ப்பு கிடைச்சது. பண்ணல. ஏன்னா, திரும்பவும் இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்வதி இன்னும் ஹைக்கு போயிருவாங்கன்ற பயம் இவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு உங்க மேலயே நம்பிக்கை இல்ல. நீங்க மறுபடியும் பார்வதிட்ட 1v1 போட்டீங்கன்னா, நீங்க ஜெயிச்சு வர வாய்ப்பு இல்ல அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இதுலருந்து புரிஞ்சுக்குது மோகா கண்டஸ்டன்ட்ஸ்.